ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம நாமக்கல்ல இருக்கங்க. பார்த்துருப்போம், நம்ம வண்டி வந்து எஃப்சி வேலையே முடிச்சுட்டு எந்த ஊருக்கு லோடுக்கு போகிறதா சொல்லியிருப்பேன். லோடு வந்து எந்த ஊருக்குங்கப்பா? இதுதாங்க சிவகாசி. எங்கே புகழூரில் இருந்தாங்கப்பா? ஆமாம் தாங்க, புகழூர்லேருந்து. எத்தனை டன்னுங்கப்பா? 21 தாங்க. 21. இப்போ எஃப்சி 5 மணிக்கெலாம் வந்துடும்லங்கப்பா? 5 மணிக்கு வந்துருந்தாங்க. 1 மணி நேரத்தில் ஏறின்னு சொன்னா அப்படி அந்த பையன். அப்புறம் அவர் காட்டுறதுக்கு 5 மணிக்கு வந்துருந்தாரு அவர் ஓனரு. அப்புறம் 5 மணிக்கு வந்துருந்தாங்க. இப்போ 1 மணி நேரத்தில் வந்தாலும் வந்துடலாம். சரிங்கப்பா. இப்போ போய் கோயிலில் பூஜை போட்டுக்கிட்டு தார்பாய் கவுத்தை சுற்றிக்கிட்டு தார்பாய் அங்கே வாட்டர் வாஷ் பண்ணுறோம்ல, அவங்களே அங்கே கூப்பிட்டா வருவாங்க. ஒரு 2 பேர்த்த கூப்பிட்டா மேலே தள்ளிட்டு அப்புறம் ஸ்டெப்னி 2ஐயும் கீழே தள்ளி மாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் தாங்க. இந்த வீடியோவில் வந்துட்டுங்க நம்ம லோடு ஏற்றி கிளம்புறோம்ல, அது அடுத்தது வந்து எஃப்சிக்கெல்லாம் எவ்வளோ காஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. அது ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் போடுறேன். வீட்டிலேருந்து வராங்க, போயிட்டு மாலை எலுமிச்சம்பழம்லாம் வாங்கிட்டு இந்த கருப்பசாமி கோயில் இருக்குங்க, பூஜை போட்டுட்டு நல்லபடியாக அப்படியே லோடு ஏற்ற கிளம்புவோம். ஏங்க ரொம்ப ரைட்டில் போகிறீங்க? ஸ்கூட்டர் வருதாங்க போகுது. ஸ்டெப்னி வந்துங்க மேலேருந்து கீழே தள்ளுவோம்ல, அது பார்க்க டயர் குதிக்கும், அதெல்லாம் பார்ப்போம். போகலாம் வாங்க. ஏன்னா 12 டயருக்கும் 12 எலுமிச்சம்பழம் வச்சு நசிப்பிடலாமாங்கப்பா? ஆமாம் தாங்க. இன்னும் வெறுங்காலில் போனால் தான் பொடி அப்போ எங்கப்பா வெயில் அப்போ தாங்க. சுற்றிட்டு வந்துருங்கப்பா. அது சுற்றிட்டு வந்து இதில் போகாது. இப்படி சுற்றிட்டு வந்து அப்படியே அதில் விடுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க அந்த போர் வண்டிக்கு வந்து ஏன் ஒயிட் போர்டு அப்படின்னு. அது வந்து எல்லோ போர்டில் வராதுங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டு தான் எல்லோ போர்டு வரும். அது வந்து நான் டிரான்ஸ்போர்ட்டுங்க. பார்த்தீங்கன்னா போர் வண்டியில் என்டின்னு போட்டிருக்கு அப்படின்னா நான் டிரான்ஸ்போர்ட்டு. அதுக்கு வந்துட்டு எல்லோ போர்டு வராதுங்க, ஒயிட் போர்டு தான் வரும். தார்பை கை வைக்க முடியுமாங்கப்பா? அப்பப்புன்னு எப்பவுமே சூடு. அது அடிப்பக்கம் முடிச்சு லாவுக்கு தூக்கி போட்டலாம் தாங்க. அதானங்கப்பா லவுக்குன்னா அடிப்பக்கம் தூக்கணும்னு வச்சுதாங்க. அடிப்பக்கம் சூடு இருக்காது, மேலே தான் சூடு. அடிப்பக்கம் எடுத்து மேலே போட்டலாம். மாலை கட்டுறதுங்க. கட்டுங்கப்பா. கோயிலுக்கு வந்தாச்சுங்க. அருள்மிகு ஸ்ரீ ஊஞ்சமரத்து கருப்பனார் பூஜை போட்டு நல்லபடியாக கிளம்பலாம் லோடேத்த. அதிலே கட்டிட்டீங்களாங்கப்பா? இதில் கட்டிட்டு வெயில் தான். வெயில் கீழே நிற்க முடியாது இருந்தாங்க, அத்தனை வெயில். செருப்பு இல்லாமலாம் நிற்கவே முடியாதுங்கப்பா. சூடம் பற்றி வச்சு தீப்பெட்டி எங்கப்பா? சூடம் பற்றி வச்சுலாம் இதை இருக்குதாங்க, எடுத்துக்கலாம். இந்த கோயிலில் வந்துட்டுங்க நம்ம ஆல்ரெடி பூஜை போட்ட மாதிரிலாம் பார்த்துருப்போம். நம்மளேங்க உள்ளே போய் சூடெல்லாம் பற்றி வச்சு பழம் வச்சு சாமி கும்பிட்டு போய்க்கலாம். இந்த இடத்துல தாங்க இது கெடா வெட்டு மேடம், கோழி சேவலாக இருக்கு மேடம்னு போட்டிருக்கு. இங்கெல்லாம் கெடா வெட்டிலாம் சாப்பிடுவாங்கங்க. அதான் அந்த இடத்துல மண்டபமாக இருக்கு பாருங்க, சின்னதாக. வாங்கப்பா. வெறுங்காலங்க, அதெல்லாம் காலை வைக்க முடியல, சூடு அப்படி அப்புது. பொடி அப்படியாங்கப்பா? நல்லா இருக்குது. சூடங்கப்பா, சூட மொத்தங்கப்பா.
வெளி லைட்டு ரன் லைட்டுமே எல்இடி வேணாம். சூடாக அணைஞ்சிருச்சுங்க. தேங்காய் உடச்சிட்டு வண்டியை மூவ் பண்ணலாம். எலுமிச்சம்பழம் நசுக்கிறத பார்ப்போம். நான் தாங்க போகிறேன்னு அப்பா என்ன விட மாட்டேறாரு. அதான் சொன்னாலும் இப்போ நான் போகிறேன்னு பொடி அப்போது பார்த்தீங்களா? வெயில் சரியான வெயில், கீழே நடக்கவே முடியலைங்க. செருப்பு போட்டுங்க. போய் சாப்பிட்டு போகலாமா? அப்படியே அப்பாட்ட சொன்னாங்க சொல்லாமல் மூவ் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு. அப்பா மூவ் பண்ணிட்டாரு. எழுந்து பதில் நசுக்கிட்டாருங்க. உள்ளைட் ஆஃப் பண்ணுங்கப்பா. உள்ளைட் ஆஃப், எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணுங்கப்பா. வாட்டர் சைஸ் வாங்க வந்துடுறேன். வாங்க, கைத்தை சுற்றிட்டு அடுத்தது தார் பை மேலே தள்ளிட்டுங்க டயரை ஸ்டெப்னி மாட்டிட்டு லோடுக்கு போயிட்டே இருக்கலாம். இந்த வாட்டர் சைஸ் சொன்னலங்க, அங்கே வந்தாச்சு. நம்ம அண்ணங்க அதெல்லாம் வாட்டர் சைஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு 2 பேர்த்து கூப்பிட்டோம்னா பாயை மேலே தள்ளிக்கலாம். சரி, கவர் சுற்றுறாங்கப்பா. சிக்கிச்சு மட்டும் எடுத்து விடுங்க. சுத்து. सीधा करो. हाँ सीधा. हाँ ठीक है. सीधा करो. हाँ ठीक है. वरा 100 किलो बगा. 100 किलो वरा. इरुको. हाँ. वेट फुल इरुको. हाँ. ये बताते. इधर 100 வருமா? அப்படியே. எல்லாம் கொஞ்சம் தண்ணி எடுத்ததெல்லாம் கொஞ்சம் வெயிட் ஏறிடுச்சு. ஒரே சார் கூட்டிங்க பையன். ஒரே சார் இது வேற வேற நடுவில் தூக்குங்க. தூக்க முடியுமா? Okay. Look. Foto. Dewa kalau na. Foto. Kita guru. Bol. நான் தள்ளுறேன்லங்கப்பா. 2 குதி கூல்சதுக்கு அப்புறம் அப்படியே நிக்க பாருங்க. அப்ப புடிச்சுங்க. சரி ரைட் ஓகே. இல்ல உங்களையும் சேர்த்து தூக்கிக்கோ. பல்டி அடிக்காதுல? பல்டில அடிக்காது. சரி ரைட் ஓகே. 2 குத்துனோனே நீங்க போய் மெதுவா புடிச்சுங்க. ரைட் ஓகே. விடுறேன். விடுங்க. அவ்வளோதாங்க. வாங்க, 15 நாளுக்கு அப்புறம் வண்டி எஃப்சியெல்லாம் பக்காவாக பண்ணிவிட்டு டயர் தூக்கி போட்டாச்சுங்க. அடுத்தது தார் பை தூக்கி போட்டாச்சு. நல்லபடியாக கிளம்பலாம் லோடு ஏற்ற.
அப்பயும் பார்த்தீங்களா நம்ம எஃப்சி பண்ணாலும் ஃபஸ்ட்டு லோடு ஏற்றிட்டு போகிற ஊர் வந்து சிவகாசிங்க. நமக்கு சிவகாசி ஏதோ ஒரு போன ஜென்ம தொடர்பு இருக்க மாட்டிருக்கு. நாமக்கல் டோல்கேட் வந்தாச்சுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாதமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக காசு போட்டாங்களாங்கப்பா? லைட்டாக மோட்டமாக இருக்குதுங்கப்பா. வந்தால் கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும். தமிழ்நாட்டில் வந்துருங்கப்பா. மேலே மகாராஷ்டிரா குஜராத்தெல்லாம் மழை காலம் தவிர மழையே வராது. சரி, இப்போ ஃபாஸ்ட்டாக காசு இல்லையா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி விடுங்கப்பா. கொஞ்சம் விடுங்க. ஓல்டேன் எதுவுமே வேலை செய்யலையா? அந்த பக்கம் பஸ் இருக்குதுங்க, அதுவும் வேலை செய்யல. என்னங்கப்பா இவ்வளவு தூரத்துல ஏதாவது சென்சார்? ஏங்கப்பா வெய்ய காலம் வந்தா வெயில் அடிக்குதுங்கிறோம், பட்டை கிளப்புது. பனி குளிர்ச்சுன்னா ஐயோ குளிர் நடுங்குதுங்கிறோம். இருந்தாலும் மழையும் குளிரும் கூட சமாளிச்சுக்கலாங்கப்பா. மழையும் குளிரும் நம்ம வண்டியும் கூலிங்கா இருக்குது, உடம்பு குளிக்கா தான் இருக்குது. வெயிலுக்கு தான் உடம்பு ஹீட்டு, வண்டி ஹீட்டு. டெல்லி உடம்பு பயங்கரமான வேக்காடா இருக்கும். ராஜஸ்தான்ல போய் அப்படியே பேண்ட் சட்டையோட தண்ணி ஊத்திட்டு அப்படியே ஏறி ஈரத்திலே கோயில் ஓட்டிட்டு போவோம். அதான் 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 அப்ப 10 நிமிஷம் காய்ச்சி போயிடும். அண்ணன் மதுரை போறாருங்க. அண்ணா போங்க, நாங்கள் லோடு ஏற்றி மதுரை வந்துடுறோம். புகழூர் வந்தாச்சுங்க. அவர் டிரான்ஸ்போர்ட்டுக்காரண்ணா ஃபோனாக பண்ணிட்டு இருக்காரு. வாங்க சீக்கிரம் ஏற்றிக்கலாம் வண்டி இல்லை அப்படின்ட்டு. நாம் வந்துங்க இப்போ பண்டில் தாங்க ஏற்ற போகிறோம், ரீல் கிடையாது. ஏன்னா அந்த ரீலில் ஏற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஒன்று 500 600 வருங்க. ஒரு சில பேர் நல்லா இறக்குறாங்க, ஒரு சில பேர் டம்மு டம்முன்னு போட்டு பிளாட்ஃபார்ம் முடிச்சிட்றாங்களா. அதனால் ஒரு நாள் ஆனாலும் சரிங்க, நீ முடிஞ்ச அளவுக்கு பண்டிலே பார்த்து ஏற்றிக்கலாம். அதே மாதிரி நமக்கும் பண்டில் ஒரே டெலிவரி அமைச்சிருச்சுங்க. டெலிவரிலாம் கிடையாது. சிவகாசியில் டெலிவரி இறக்கி ஒரு நாள் 2 நாள் ஆகி போயிருங்க இப்போலாம். நான் 82ங்கப்பா. இறக்கிட்டு போற மாதிரி தான் பரவாயில்ல. ஆமாம் ஆமாம், பாண்டிச்சேரி கடலூர் பாண்டிச்சேரி இறக்கிட்டு போற மாதிரி தான். வீட்டில் இருந்துங்க தர்பூசணி பழம் வாங்கி கொடுத்தாங்க. நம்ம ஊர் பக்கம் வந்து கோசக்கா பழம் அப்படிம்பாங்க. முன்னாடி போயிட்டு நீட்டாக ஃபஸ்ட்டு அரிஞ்சு சாப்பிட்லாங்க. பாருங்க 2 பக்கம் புளி மரம் சூப்பராக இருக்குங்க. அது இந்த புகழூர் வந்து நம்ம லெஃப்டில் கட் பண்ணுறோம்லங்க அந்த கம்பெனிக்கு ஒரு 2 கிலோமீட்டரே ஃபுல்லாக 2 சைடு புளி மரமாக தான் இருக்கும். இதோட நைட் வியூ வந்து இன்னும் சூப்பராக இருக்குங்க. நம்ம லோடு ஏற்றிட்டு இன்கேஸ் நைட் டைமில் கிளம்புமா இருந்தால் அதையும் பார்ப்போம். வீடியோ இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிட்டுங்க. மறுபடியும் ரிட்டர்ன் லோடு ஏற்றிட்டு வெளியே வரோம் பார்த்தீங்களா, அப்போ தான் கன்டினியூ பண்ணுவேன். அங்கெல்லாம் ஃபோன் வந்து வீடியோ நாட் அலோடுங்க. டேஸ்ட் ஓகே வாங்கப்பா? பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அறிம்பா நீங்கள் நைட் நமக்கு சாப்பாடே இதுதான். வேணாமா என்னங்கப்பா? புரியல. ரொம்ப இது வரைக்கும் ஆச்சுன்னா நல்லா இருக்காது. அவ்வளோ தூரம் ஆகியாதீங்கப்பா. அது கொஞ்சம் பச்சையாக இருக்கும். அது பச்சையாக இருக்கும். ஆமாம்மா, அந்த இடத்துல சல்லுன்னு தான் இருக்குது. தின்னாவே சாப்பிட்டா ரொம்ப கீழாப்பில் அறியாதீங்கப்பா. ஏன்? அதுதான் அப்புறம் பச்சையாக இருக்குது, இதாக இருக்கும். அப்புறம் இது நமக்கு நான் சொல்லியிருந்தேங்க 2 சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்கோன்ட்டு. ஒன்று வந்து கேமரா இருக்குது, இன்னொன்று வந்து கொசுமாட் இருக்குங்க. அப்படியே ஆளுக்கு அப்பா நானும் ஆளுக்கு ஒன்று மாற்றி மாற்றி சார்ஜ் போட்டுக்குவோம். இது லைட்டு போட்டுவிடுங்கப்பா, மேலே டாப் லைட்டு வெளிச்சம் பளிச்சுன்னு வருது பார்த்தீங்கன்னாங்கப்பா. ஃபுல்லாக வருது.
2 4 6 8 10 12 மட்டும் 24 பல்ப் இருக்குது. ஆமாம் ஆப் நம்ம கண்ணை கூசுது. லோடு ஏற்றிட்டுங்க கிளம்பியாச்சு. ஏங்கப்பா லைட் மாற்றி போடுறீங்க? இல்லை தாங்க அந்த லைட்டு எப்படி இது கரெக்டாக எரியுதான்னு பார்த்தேன், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது நைட் வியூ காட்டுறேன்னு சொன்னலங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏதோ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. நம்ம உள்ளே 9-4 மணி இருக்குமாங்கப்பா? 4 தான் தாங்க கரெக்டாக போயிட்டு கரெக்டாக 9 மணிக்கு கூப்பிட்டாங்க, 10 மணிக்கு ஏற்றி விட்டாங்க. 10:45 எடையை போட்டு பாய் கட்டிட்டோம். நேரமாக போன வண்டியில் இன்னும் நிற்கிது. ஆமாம்மா, நம்மளுக்கு ஒரே டெலிவரினாலும் சீக்கிரம் ஏற்றி விட்டாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுவும் பாருங்க மணி இப்போ 12:10 பேய் வர டைமுங்க. இப்போ இந்த ரோட்டில் பேய் வருமாங்கப்பா? ஐயோ அப்பா, பேய் வருதா தாங்க? இப்போ எந்த பேய் வருது? நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்கள் பேயை? நான் பார்த்துருக்குறேன். நிஜமா பொய்யாங்கப்பா? சத்தியமாக பார்த்துருக்கேன். எப்போ எம்பியில் பாயிண்ட் ஓட்டிட்டு கரெக்டாக வந்தோம். அப்போ ஒரு 12:10 இருக்குன்னு நினைக்கிறேன் டைம் பார்க்கும்போது. சரிங்கப்பா. போர் வண்டிலையா? ஆமாம். ஓட்டிகிட்டு வரும்போது அந்த இடத்துல காடு லேசாக டர்னு லெஃப்ட்டில் வந்து அந்த கோபிசெட்டி அவர் கோபிசெட்டிப்பாளையம் பாய், அவர் வந்து டீலரு. அப்புறம் அதில் நம்ம வண்டியில் வேறு அந்த பாய் மட்டும்தான் இருக்காரு. அப்புறம் நான், அப்புறம் இன்னொரு அவன் அசிஸ்டண்ட் மேனேஜர் மாதிரி அவன், அந்த பையன் அவனும் இருக்கிறான் வண்டியில். நான் தான் ஓட்டிகிட்டு வரேன். ஓட்டிகிட்டு வரும்போது கரெக்டாக பெண்டு திரும்பும்போது எருமை கண்ணுக்குட்டி மாதிரி என்ன பயங்கர ஸ்பீடில் வருதுங்க. வேகமாக இந்த கண்ணுக்குட்டி இது பயங்கர ஸ்பீடு வந்து உள்ளே மாட்டி உள்ளே போகுது. உள்ளே போகுதுன்னா அது உண்மையான எருமையாக இருந்தால் வண்டியில் அடிபட்டுருக்கோம். ஆமாம். அந்த பக்கமும் போகல. ஆனால் பாய்க்கு எனக்கு தெரியுது, பாய் பார்க்குறாப்புல. நானும் பார்த்துட்டேன். அப்படியே மறுபடியும் அந்த பக்கம் போயிடுச்சு. ஆனால் பின்னால் வந்தவங்களுக்கு வந்து தெரியல. ஆனால் வண்டியில் அடிப்படல, பின்னால் சப்போர்ட் போகிறதுக்கே வருது. அதுலேயும் வந்து அவங்களும் சொல்கிறாங்க அவங்க கண்ணுக்கு தெரியல. ஆனால் எங்கள் 2 பேரும் நான் கண் கூட பார்த்தாத பார்த்துட்டு போனது தான். மறுபடியும் அந்த ரோட்டில் வருவேன். அந்த ரோட்டில் வந்தோன்னாவே இருட்டு கட்டினா அது வரமாட்டேன். என்ன அவர் இந்த சௌரிகுமார்னு ஒரு இருக்காரு, அவர் ஒரு வண்டி ஓடிட்டு இருந்தா அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டரில். ஒரு நாளைக்கு கறி ஆகிறான், மீன் எடுத்துருக்கிறோம் வாம்பாங்க. நான் வரமாட்டேன்ருவேன். சாயந்தரம் போயிட்டு சாப்பிட்டு வந்தால் 8-9 மணி ஆகும். பைக்கில் வரும்போது போட்டுடுச்சுன்னு வச்சுக்க, நம்ம ஒண்டியாக வருவோம். அது பேய் எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் பேயெல்லாம் கிடையாதுங்க. கடவுள் சத்தியமாக அது பேய் தான். அது எப்படி பேய் இல்லாத போவோம்? அது வந்து கிராஸ் பண்ணும்போது நம்ம வண்டியில் அடிபட்டுருக்கோம். அது உண்மையான அது இதாக கண்ணுக்குட்டியாக இருந்தா. சரிங்க, அப்பா சொல்கிறாரு. ஆனால் உள்ள இப்படி நுழையும் போது வந்து அடிபட்டுருக்கோம். அந்த பக்கம் வரலையே, அவர் பாய் வந்து பல மாதிரி தான் கோந்திருக்காரு அவரு. ஆனால் எம்பிலாம் அப்போ பேய் நிறையா இருக்குதுங்க. புளி மரத்தடியே போய் படுக்க மாட்டாங்க எம்பிலியா? ஆமாம். நான் யூபியில் இருக்கும் போதுங்கப்பா அந்த ஒரு 20 நாள் இருந்தேன்ல பா, அது அந்த அப்போ தான் அந்த கோதுமையில அறுவடை பண்ணியிருப்பாங்களாட்டு இருக்குது. பாம்பு, நாகப்பாம்பு, அது எலியை பிடிச்சி தின்னுட்டு சைக்கிள் டயர் மாதிரி அப்படியே ரோட்லேயே சுருண்டு கிடக்கும். ஏன்னா நைட்டு பாயிண்ட் பார்க்க போக சொல்லுவாங்க, போகிறதுக்கே பயமாக இருக்குங்கப்பா. அதான் எங்கே பாம்பு இருக்குன்னே தெரியாதாங்க இந்த யூபிக்குள்ள. பாம்பை கூட பார்த்துட்டு போயிடலாம், பேயின்னு அந்த பயம் இல்லை. ஆமாம். புகழி முருகன் கோயிலுங்க, அதுலேருந்து பாயிண்ட் பார்க்க போனால் நான் தனியாக போக மாட்டேன். அதான் லேட்டாக வர மாதிரி தான் ஒருத்தர் தூக்கி வண்டியில் வச்சுக்குவேன், படத்துக்கு ஏற்றிக்கிட்டு. நானும் டுங்கூலுங்க போது அப்படி தாங்கப்பா. நைட்டில் அங்கெல்லாம் அவுட்ரு தானே, பெங்களூர் மாதிரி சிட்டிக்குள்ள இல்லை. ஆமாம். அங்கெல்லாம் அவுட்டில் போகிற மாதிரி இருந்தால் ஒரு ஹெல்ப் பையனை வாடாத தூங்கிட்டு இருந்தால் கூட எழுப்பி கூப்பிட்டு போயிடுவேன். ஒண்டியாக போய் திடீர்னு ஏதாவது குறுக்கு வந்துன்னா அவ்வளோதான், நமக்கு லாபம் பயந்தோம்னா அவ்வளோதான், காய்ச்சல் குளிர் வந்துடும். ஆமாம். இது சரிங்கப்பா, நான் படுத்து தூங்குறேன். சரி தாங்க, என்ன ரிலையன்ஸ் பங்கில் எழுப்பி விடுங்க. டீசல் வச்சு அப்புறம் அதுக்கு மேலே ஓட்டிக்கிறேன். சரி ரைட் ஓகே. டீசல் எவ்வளோங்க இருக்குது? எவ்வளோ தூரம் போகும் டீசல்? இன்னொரு எப்படி கேட்டாலும் ஒரு 50 லிட்டர் இருக்குதாங்க. இன்னொரு 200 லிட்டர் அடிச்சுக்கலாமா? 250 அடிச்சுக்கலாம். சரிங்க, நம்ம ஒரு நாள் படுத்து தூங்குவோம். அப்புறம் பெட்ரோல் பங்க் போயிட்டு
அங்கே நான் அந்த லைட்டில் நான் உங்களுக்கு போட்டு காட்டலைங்க. அதை நான் உங்களுக்கு பெட்ரோல் பங்கில் போயிட்டு நீட்டாக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இப்போ திண்டுக்கல் பக்கம் வந்தாச்சுங்க, தாடி கும்பிட்டு. வாங்க அந்த லைட்டு பார்ப்போம். வெளிச்சம் நல்லா இருக்குங்க. இது வந்து க்ரீனு ரெட்டுங்க. இந்த இடத்துல எர்த்து சரியாக கிடைக்கலங்க, அது என்னென்னு பார்க்கணும். இது வந்து ரெட்டு க்ரீனு, இது அப்போலாம் அங்கே பார்த்தது தான். பின்னாடி பாருங்க ப்ளூ க்ரீனு, இதுவும் நல்லா இருக்கு. போலாமாங்கப்பா? இந்த மேலே இருக்க லைட்டு பாருங்கள், இண்டிகேட்டர் லைட் இருக்குல்ல மேலே, அது வந்து ஃபஸ்ட்டு எல்லோ கலர் இருந்துச்சுங்க. இப்போ வந்து ப்ளூ க்ரீன் வச்சுருக்கோம். இதுவும் பார்க்க நல்லா இருக்குங்க. மணி வந்துட்டுங்க 6:20 ஆகுது. சிவகாசி வந்தாச்சுங்க. என்னங்கப்பா லைட்டாக மோட மாதிரியே இருக்குது? அதான் நேற்று டிவியில் சொன்னாங்க தாங்க. நேற்று பக்கத்தில் என்ன ஊர் முந்தா நேற்று சரியான மழையாமா தாங்க இங்கே விருதுநகர் பக்கத்தில். ஆ சரியான மழையாமா. எத்தனை மணி வரைக்கும்? எத்தனை 7 மணிக்கு மேலே விடமாட்டாங்களா தாங்க? இது என்ன கணக்குனே எனக்கு சிவகாசியில் புரிய மாட்டேங்குதுங்கப்பா. நோ என்ட்ரி போடுறாங்க, மறுபடியும் நோ என்ட்ரி இல்லைங்கிறாங்க. நாம் இன்னொரு அதிகபட்சம் 1/4 மணி நேரத்தில் போயிடலாங்கப்பா ஸ்பாட்டுக்கு. போனோம்னா டக்கு டக்குன்னு வந்தாங்கன்னா ஒரு 12 மணிக்கு இறக்கிட்டாங்கன்னு எங்கப்பா. அப்புறம் பட்டாசு பார்த்து எந்த ஊருக்கு போகலான்ட்டு அது அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். வர வழியிலங்கப்பா என்னங்கப்பா ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் அந்த வெள்ளை கலர் கோட் இருக்குல்லங்கப்பா, அதாங்க போட்டு வச்சிடுறாங்க. அத்தனை இருக்குதுங்கப்பா. வண்டி விட்டா எல்லாம் போல்ட் நட்டு கட்டுக்கட்டுலாம் பிடிக்கிட்டு போய் மாட்டேங்குது. எதுக்கு அப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. எப்படி போட்டு, அதுதான் எதுக்கு போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அது இல்லாம நான் என்ன சொல்றேன், அதுக்கு இல்லைங்கப்பா, ஃபர்ஸ்ட் ஸ்பீட் பிரேக்கர் இருந்துச்சுல்ல, அதே இருந்திருக்கலாம். ஆமா ஆமா, எதுக்கு இப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னே ஒன்றும் புரியல. வண்டி ஓட்டுறக்கே அப்படியே ஒரு மாதிரி கடுப்பா இருக்குங்க, டப்ப 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 அடிக்குதுங்க. அது இல்லாம நின்று யாருமே நின்று போறது இல்லை. அது மாதிரி படப்படன்னு விட்டு தான் போறாங்க. பார்த்தா அது அந்த எதுவும் தெரியலிங்கப்பா. நம்ம போகிற மாதிரி இருந்தால் இதோட தாங்க நோ என்ட்ரி. இதுக்கு மேலே அந்த நோ என்ட்ரி டைம் போகக்கூடாது. உள்ள காலை 6 to 11 வரை கனமான திருத்தங்கள் சிவகாசி நகருக்குள் செல்வதற்கு தடை. என்னங்கப்பா 6 to போட்டிருக்காங்க, விடுவாங்களா? 6 மணிக்கு பாருங்க, ரைட்டில் வண்டி போகுது. வண்டி ரைட்டில் நிற்குது. அது யாருக்கு போகுதுதாங்க? நான் அதிக வச்சா ஒரு 7 மணிக்குள்ளே போயிடலாம்ப்பா. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம். போன நாள் போலீஸ்காரங்க தான் நின்றுட்டு இருந்தாரு. கேட்டேன், 7 மணிலேருந்து தான் நோ என்ட்ரி அப்படின்னாரு. சரி, அதுக்குள்ளே போயிடலாம். நம்ம ரயில்வே கேட் தாண்டிட்டோம்னா போயிடலாம். அது வரைக்கும் என்ன வேலைங்கப்பா? கரெக்டாக 12:10 வண்டி எடுத்தங்க அங்கே டிஎன்பிஎல்ல. 6-6.5 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு இங்கே சிவகாசி வர்றதுக்கு. திருத்தங்கள் தாண்டிங்க சிவகாசியில் வரப்போகிறோம். இந்த ரயில்வே கேட்டு தான் அதோட 2க்கு பார்டரு. இன்னைக்கு காய்ங்கப்பா? காய் தான் தாங்க, எதுவும் இல்லை. காலையில் தான் ஒரு 4 இட்லி இது சாப்பிட்ருவோம். ஒரு மத்தியானம் பார்த்து ஏதாவது காய் இது வாங்கிக்குவோம். மத்தியானம் யாருங்கப்பா காய் சாப்பிட்டு ஒரு வறுவல் போட்டுருவோமா? நீங்கள்னா போட்டலாமா? ஆடு கோழின்னு ஏதோ போட்டால் போதும் இல்லைன்னா. ஸோ நான் சிவகாசி வந்து கிட்டத்தட்ட 4 மாதமா 2 மாதம் இருக்குங்க. வரவே இல்லை சிவகாசி, இப்போ தான் வரேன். ரொம்ப கேப் ஆகி போச்சுங்க சிவகாசி வந்து. இந்த இடத்துலைங்கப்பா கமாலியான்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். ஆமாம், நீ அது இருந்துச்சுன்னா மட்டும் நிறுத்துங்கப்பாங்க. டீ நல்லா இருக்கும், டீ குடிச்சு வந்துடுறேன். அப்புறம் அங்கே லோடுறக்கு போனால் பக்கத்தில் கடையிலனா அப்புறமேட்டு டீ குடிக்க முடியாது. நம்ம ஒரு தடவை பேப்பர் இறக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடை இருந்தது. அதே தான் அங்கே அந்த ஆட்டோ போதலாங்கப்பா, அவத்தாருது அந்த கமாலியா ஹோட்டல். சரி, எப்போ வந்தாலுங்க இடம் தான். இங்கே ஒரு டீ குடிச்சிட்டு போயிடுவேன், நல்லா இருக்குங்க. இங்கே இடம் இருக்குதாங்கப்பா.
தெரிஞ்சா இன்னும் போக மாட்டேங்குதுங்கப்பா. இன்னும் அங்கே போகணுங்கப்பா. இங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்குதுங்கப்பா இடமெல்லாம். ஆமாம், டக்குன்னு பார்த்தா தெரியும். இந்த ரயில்வே கேட் தாண்டி அந்த காலேஜ் இருக்குல்லங்கப்பா, அது எஸ்எஃப்ஆரா? ஆமாம். அந்த காலேஜ் போகிற வரைக்கும் எனக்கு இந்த இடத்துல அடையாளம் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது இன்னும். அங்கே ஒரு சைக்கிள் போயிட்டு இருக்கு பாருங்கப்பா, அங்கே தான் அந்த கடை. எவ்வளோ நிப்பாட்டோம் போங்கப்பா. ஃபஸ்ட்டு கடை ஓப்பனில் இருக்குதான்னு தெரியலையே. என்னப்பா கடையில் இழுத்து வச்சுருக்குறாங்க. ஆமாம், கடையெல்லாம் சுத்தம். நம்ம இறங்கினாடா. ஆமாம், கடையவே காணா. அன்லோடு பண்ணுறதுக்குங்க பாயெல்லாம் கழட்டியாச்சு. தொடையமுள்ள பாய் ஏங்கப்பா சரியான வீட்டு தாங்க. அந்த இந்த இந்த இது இந்த க்ளவுஸ் இல்லைன்னா மதுரையில் சீதரன் வாங்கி கொடுத்தாருல, அது இல்லைன்னா நம்ம வேலையை துணியை பிடிச்சி தான் இருக்கணும், வேஸ்ட் வச்சு. அவ்வளோ சூடுங்க. வாங்க, உங்களுக்கு இந்த எஃப்சி செலவுலாம் சொல்கிறேன்னு சொன்னல. தக்காளி சொல்கிறாங்கப்பா. ஆமாம் தாங்க, வேறு என்ன பண்ணுறது, வேறு வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் தக்காளி வச்சு தக்காளி சோறு ஆக்கிடலாம். எப்படி எஃப்சி செலவு பார்ப்போமாங்கப்பா? சொல்லுதாங்க. ஃபஸ்ட்டு நான் போல்ட் வாங்கினதெல்லாம் அந்த டிவிஎஸ் போல்ட்டு, அது ஒரு 600. அது வீல் போல்ட்டுங்கப்பா. ஆமாம், வீல் போல்ட்டு, அது ஒரு 600. அது கத்தி எங்கே நோண்டிட்டு இருக்கிறீங்க, கை கிளிக்கிறக்கா, கை எங்கள் ஓரமாக வைங்கப்பா. அடுத்தது டீசல் 200ங்கப்பா. ஆமாம், இதுக்கு கிரீஸில் கழுவுறதுக்கு. அடுத்தது ரேடியேட்ரு 1260 வந்து ஸ்பேர் பார்ட்ஸுங்கப்பா. ரேடியேட்டருக்கு அது அந்த ஓஸ், அந்த கிளிப்பு, அந்த இரும்பு பைப்பு. ஆமாம், அந்த 1850 வந்து சர்வீஸுக்கு. 950 வந்து நம்ம போய் அந்த ஓசை யூனியன் வச்சு 10 வச்சு மொத்தம் அது ஒரு 4090. டயருக்கு வந்துங்க ஒரு 1200. எங்கேன்னா இங்கே நாமக்கல்லில் கழட்டி மாட்டோம்ல வீலுக்கு, கிரீஸ் மாத்திரக்கு, அதுக்கு வீலுக்கு 100 ரூபாயா? 1020 ரூபா. 120 8 வீலு 1050க்கு 1050 வந்து எங்கேங்க அந்த 1050 இது பெயிண்ட் அடிக்கிறதுல கழட்டணும்ல அது. ஆமாம் ஆமாம், நீங்கள் யோசிக்கலாங்க, 12 வீல் தான் இருக்குது, 8 வீல் அப்படிங்கிற. அதாவது நட்டு கழட்டினதுங்க. இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அது 2 ஆக்சியில் 4 கணக்கு வந்துடும். பேக்லேயும் வந்துட்டு போல்டு கழட்டினா செட்டாக 2000 வருது இல்லைங்க, அதனால வந்து அது 8 கணக்கு. ஸ்பேர்ஸ் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்க. இப்போ 25,500 வாங்க. இன்ஜின் ஆயில் வாங்கினதுங்கப்பா. மீது லைனிங்கு 4 வீலுக்கு லைனிங்கு, 4 வீலுக்கு லைனிங்கு, அப்புறம் கிரீஸு, அப்புறம் இந்த வீல் கிரீஸ் வாங்கினது, அப்புறம் பேக்கிங்கு, இவ்வளோதான். ஃபில்ட்ரு மாற்றினது, ஆயில் ஃபில்ட்ரு. அது அப்படியே உங்களுக்கு அந்த இதே நான் போட்டுறேன் பாருங்க. மொத்தம் ஒரு 700 800 லெஸ் பண்ணியிருந்தாருங்க. அப்புறம் மெக்கானிக் அண்ணாவுக்கு வந்து 4200ங்க. அந்த இது ஆயில், இன்ஜின் ஆயில் மாற்றினது, வீல் கிரீஸ் மாற்றினது, ஃபில்ட்ரு மாற்றினது, அப்புறம் நிறைய சில்லறை வேலை செஞ்சது. பெயிண்ட்டுக்கு வந்து 21000ங்க மொத்தமாக. அடுத்தது 500 வந்து மொத்தம் 5 அண்ணங்க இருந்தாங்க. டீ காசு கேட்டாங்க, அவங்களுக்கு 500, மொத்தம் 21,500. வாட்டர் வாஷ் வந்துங்க இங்கே நம்ம பிளாட்ஃபார்ம் அடிச்சுட்டு போன மாதிரி பார்த்துருப்போம் நாமக்கல்ல, அதுக்கு ஒரு 200. அங்கே ஒரு 1300ங்க. திருச்செங்கோட்டில் ஒரு 50 ரூபா டீ காசு 1550. ஏதோ நான் எழுதி வச்சேன்ப்பா, ஸ்பேர்ஸ் 625. என்னன்னு சரியாக தெரிய மாட்டேங்குது. ஆமாம், 625 நான் மாற்றி விட்டு வந்தேன் நினைக்கிறதுக்கு. எதுக்காக மாற்றிட்டு வந்தீங்களா? திருச்செங்கோட்டிலே மாற்றினீங்க? இல்லை நான் இது வாங்கிட்டு வந்தேன்ல போய், அதான் அந்த டீசல் அந்த வாலில் வர அந்த ஃபில்ட்ரு, அதுவும் அப்புறம் அந்த ஈஸ்வரன் அந்த காராங்கரில் போய் ஏதோ வாங்கணும். சீட்டு போட்டலாங்க, அந்த சீட்டு, தலகாணி, அப்புறம் அந்த சீட்டு, இந்த கவரு, பேனட்டு, இதெல்லாம் சேர்த்து 3900. அடுத்தது கிரில்லு வந்துங்க முன்னாடி பார்த்துருப்போம் நம்ம, இது பண்ணோம்ல, அது ஒரு 3000 ரூபா. கிளாஸு ஸ்டிக்கரிங்கெல்லாம் ஒரு 5750ங்க. எலக்ட்ரிக்கல் வந்து 2300 எல்லாம் லைட்டிங் வாங்கினதுங்கப்பா. 1000 வந்து ஒரு கோவிந்தனனுக்கு. மறுபடியும் 100 ரூபா போய் இந்த ஒரு லைட்டை கொடுத்து சுவிட்ச் மாற்றிட்டு வந்தேன். 230 ரூபா. மறுபடியும் இந்த டேப் வாங்கினது சுவிட்சு, அது. அடுத்தது ஜாக்கி, 2 ஜாக்கி ரிப்பேர் பண்ணது ஒரு 1250ங்க. ரெஃப்ளெக்டருங்க, அதாவது ஸ்டிக்கர் ஒட்டியிருப்போம் பார்த்துருப்பீங்க, அந்த எல்லோ ரெட் அப்படின்னு, அது ஒரு 3000 ரூபா. 3000 இல்லைங்க, 2700. அடுத்தது பொல்யூஷன் சர்டிஃபிகேட்லாம் சேர்த்து 3000ங்க. இது டிங்கரிங் 600. எதுக்குன்னா நம்ம டீசல் டேங்க் கழட்டி க்ளீன் பண்ணிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போன சார்ஜ் 600ங்க. சாப்பாடும் பெட்ரோலும் 4000 மேலே தான் வந்துருக்குங்க. நான் ஒரு 4000 தொடங்க போட்டிருக்கிறேன். நான் டிங்கரனுக்கு மட்டும் காசு கொடுக்கணும். ஆமாம், அவருக்கு மட்டும் பலகை போட்டிருக்காரு. அடுத்தது அவ்வளோதான்.
அப்புறம் அது அங்கே வெல்ட் அடிச்சிருக்காருங்க. இப்போ கீழே இது வெல்ட் அடிச்சிருக்காரு. ஆமாம். அப்புறம் சைடில் ஊக்கு மாட்டிருக்காரு. அப்புறம் சில்லற வேலை இருக்குது. ஆமாம். மொத்தம் எவ்வளோ தெரியுமாங்க? 85,645 ரூபா இது வரைக்கும். சரி சரி. எஃப்சி மொத்தம் இது வரைக்கும் நான் பண்ண செலவு. டிங்கரன் சேர்த்துனா எப்படி 90 ரூபா பக்கம் 90 ரூபா ஆவரேஜாக 90,000ங்க. ஆமாம் ஆமாம். எஃப்சி டோட்டல் காஸ்ட்டு கிட்டத்தட்ட 15 நாள் பக்கம் வண்டி இருந்துச்சா? 15 நாள் நின்று போச்சு. அப்புறம் சரிங்க, ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. எஃப்சி டோட்டல் காஸ்ட் நான் போட்டுட்டேன். அப்படி பார்ப்போங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு எந்த ஒரு லோடு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறது. ஏங்கப்பா சரி, சாப்பாடு செய்யலாமா நம்ம? செய்யலாம்.